முட்புதருக்குள் சடலமாக கிடந்த 75 வயது மூதாட்டி தலையில் கொடூரமாக தாக்கப்பட்டும் கால்கள் வெட்டப்பட்ட நிலையிலும் மூதாட்டி இரத்த வெள்ளத்தில் கிடந்த கொடூரம். பக்கத்து வீட்டுக்காரரை தீவிரமாக விசாரித்த போலீஸ். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான பகீர் தகவல். மூதாட்டி கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலை செய்யும் அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு அப்படி என்ன கோபம்? கிராம மக்கள் சில பேர் ஆடு மேய்க்கிறதுக்காக பக்கத்துல உள்ள காட்டு பகுதிக்கு போயிருக்காங்க. அப்ப முட்புதருக்குள்ள அதே பகுதியைச் சேர்ந்த 75 வயதான கமலாதேவிங்கிற பெண் தலையில பலத்த காயங்களுடனும் கோடாரியால கால்கள் வெட்டப்பட்ட நிலையிலும் சடலமா கிடந்திருக்காங்க. இத பார்த்த கிராம மக்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கினாங்க. அப்ப சடலம் கிடந்த இடத்திலிருந்து கொஞ்ச தூரத்துல பைக் ஒண்ணு இருந்திருக்கு. அதை பார்த்த போலீஸ் இந்த பைக் யாருதுன்னு கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சப்ப இது கமலாதேவியோட பக்கத்து வீட்டுக்காரர் பைக்குன்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி கமலாதேவிய பக்கத்து வீட்டுக்காரரான ராம்லால் பைக்ல கூட்டிட்டு போனதையும் சில பேர் பார்த்ததா சொல்லி இருக்காங்க. இதனால அவர் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவர்கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. கமலாதேவிய நான் பைக்ல கூட்டிட்டு போகலன்னு சொன்ன நபர் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நான் தான் கூட்டிட்டு போய் காட்டு பகுதியில இறக்கி விட்டேன்னு மாறி மாறி சொல்லி இருக்காரு. இத கேட்ட போலீஸ் எதுக்கு இப்படி முன்னுக்கு பின் முரணா பதில் அளிக்கிறீங்கன்னு கேட்டு இருக்காங்க. அடுத்து அவரை கஸ்டடியில எடுத்த போலீஸ் தங்களோட பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ராஜஸ்தான்ல உள்ள சவாய் மாதேப்பூர் பகுதியைச் சேர்ந்த ராம்லாலும் கமலாதேவியும் பக்கத்து வீட்டுல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராம்லால் குடும்பம் ஏழ்மை நிலையில இருந்திருக்கு. ஆனா கமலாதேவியோட குடும்பம் ஓரளவுக்கு வசதி வாய்ப்போட இருந்திருக்காங்க. ராம்லால் குடும்ப தேவைக்காக பல இடங்கள்ல கடன் வாங்கி இருக்காரு. ஆனா கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவரால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல. இதனால கடன்காரங்க எல்லாரும் ராம்லாலோட வீட்டுக்கு வந்து அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. கொடுத்த காசை திருப்பி தர துப்பில்ல, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீ எங்க காசை திருப்பி கொடுக்கலனா உன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருவேன்னு மிரட்டி இருக்காங்க. இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம ராம்லால் விழி பிதுங்கி நின்னு இருக்காரு. அடுத்து பக்கத்து வீட்டுல உள்ள கமலாதேவி கழுத்துல கால்ல போட்டிருந்த தங்கம் வெள்ளி நகைகள் மேல ராம்லாலோட பார்வை திரும்பி இருக்கு. பக்கத்து வீட்டு பெண்ணை கொலை செஞ்சு அவங்க கழுத்துல இருந்த தங்க நகையை திருடி கடனை அடைச்சிடலாம்னு திட்டம் போட்டிருக்காரு ராம்லால். சம்பவத்தன்னைக்கு ஆடு மேய்க்கிறதுக்காக கமலாதேவி ரோட்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த வழியா பைக்ல வந்த ராம்லால் அவங்கள காட்டு பகுதிக்கு பைக்ல கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க இறக்கி விட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்திருக்காரு. அப்ப மூதாட்டி அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்ப அவங்கள பின்தொடர்ந்து வந்த ராம்லால் மறைச்சு வச்சிருந்த கோடாரியால மூதாட்டியோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காரு. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த மூதாட்டி துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அடுத்து மூதாட்டி கழுத்துல அணிஞ்சிருந்த நகைகளை திருடின ராம்லால் மூதாட்டியோட காலை துண்டா வெட்டி காலில போட்டிருந்த கொலுசையும் திருடிக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா கிராம மக்கள் சொன்ன தகவலை வச்சு எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்ச போலீஸ் ராம்லால அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.